ஐபிஎல் 2026 சீசன் தொடங்குவதற்கு முன்பே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவின் டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் நாதன் எல்லிஸ் காயம் காரணமாக இந்த தொடரில் இருந்து முழுமையாக விலகியுள்ளார். சிஎஸ்கே சிஇஓ காசி விஸ்வநாதன் மாற்று வீரரை தேடும் பணி தீவிரமாக நடப்பதாக அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளார். அந்த லிஸ்டில் இருக்கும் 5 முக்கியமான வீரர்கள் யார்? இதோ விரிவான பார்வை. சிஎஸ்கே வின் முதல் சாய்ஸ் தென்னாப்பிரிக்காவின் இளம் புயல் ஜெரால்ட் கோட்ஸே. 150 கி.மீ வேகத்தில் பந்து வீசும் திறன் கொண்டவர். இதுவரை ஐபிஎல்-லில் மும்பை மற்றும் குஜராத் அணிகளுக்காக 14 போட்டிகளில் விளையாடி 15 விக்கெட்டுகளை எடுத்துள்ளார். குறிப்பாக இவருடைய வேகம் மற்றும் பவுன்சர்கள் சேப்பாக்கம் போன்ற ஆடுகளங்களில் எதிரணி பேட்ஸ்மேன்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கும். அனுபவம் வேண்டுமென்றால் சிஎஸ்கே அல்சாரி ஜோசப் பக்கம் போகலாம். 45 சர்வதேச டி20 போட்டிகளில் 62 விக்கெட்டுகளை வீழ்த்திய அனுபவம் கொண்டவர். மறுபுறம் ஒரு எக்ஸ்-பாக்டர் வீரர் வேண்டுமென்றால் 2026 டி20 உலகக்கோப்பையில் அசத்திய ஷமார் ஜோசப்பை சிஎஸ்கே குறிவைக்கலாம். ஏற்கனவே லக்னோ இவரை தக்கவைக்க முயன்றாலும் சென்னை அணி இவரை தட்டித்தூக்க வாய்ப்புகள் அதிகம். ஒரு இடது கை வேகப்பந்து வீச்சாளர் அணியில் இருந்தால் அது பெரிய பலம். ஆப்கானிஸ்தானின் ஃபசல்ஹக் ஃபாரூக்கி ஒரு சிறந்த ஸ்விங் பவுலர். 54 சர்வதேச டி20 போட்டிகளில் 66 விக்கெட்டுகளை சாய்த்துள்ளார். பவர் பிளே ஓவர்களில் விக்கெட் எடுப்பதில் இவர் கில்லாடி. சன்ரைசர்ஸ் மற்றும் ராஜஸ்தான் அணிகளில் ஆடிய அனுபவம் இவருக்கு பிளஸ் பாயிண்ட். யாரும் எதிர்பார்க்காத ஒரு வீரர் வேண்டுமென்றால் அது இங்கிலாந்தின் ஜோஷ் டன். இன்னும் வெள்ளைப்பந்து கிரிக்கெட்டில் அறிமுகமாகவில்லை என்றாலும் ஆஷஸ் தொடரில் இவரது பந்துவீச்சு அனைவரையும் கவர்ந்தது. ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜாக சிஎஸ்கே இவரை தேர்வு செய்ய அதிக வாய்ப்புள்ளது. கடைசியாக ஆஸ்திரேலியாவின் ஜேசன் பெஹ்ரெண்டார்ஃப். ஏற்கனவே சிஎஸ்கே ஸ்குவாடில் இருந்தவர் என்பதால் அணியின் சூழல் இவருக்கு நன்கு தெரியும். அனுபவம் மற்றும் துல்லியமான பந்துவீச்சு இவருக்கு மிகப்பெரிய பலம். இவருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அனுபவமிக்க அல்சாரி ஜோசப்பா, அதிரடி வேகத்தில் மிரட்டும் கோட்ஸியா, அல்லது ஸ்விங் கிங் ஃபாரூக்கியா? உங்கள் கருத்துப்படி நாதன் எல்லிஸுக்கு சரியான மாற்று யார்? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற கிரிக்கெட் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.